திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறுறாங்க. ஒவ்வொரு விதமான நல்ல பலன்களும் உண்டு, அதே போல தீய பலன்களும் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. நல்ல பலன்கள் என்ன வருதோ அதை மட்டும் அந்த மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை செய்யற மாதிரி இருக்கு, இந்த கிரகம் நல்லா உங்களுக்கு வலுவாக இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்கள் மறைஞ்சிருக்கு, ஒரு வலுவில்லாத தன்மையில் இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா அதை பண்ணாதீங்க அப்படிங்கறது வெளியில கொடுத்துருவோம். அதை சார்ந்து அதை நோக்கிய பயணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது நல்லது. இப்போ முதல்ல இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இந்த மாதம் முழுவதும் இருக்க போறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டில் இருந்து மிதுன வீட்டுக்கு போக போகிறார். குரு பகவான் குரு பயிற்சி ஆக போகுது இந்த மாசம். 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சமாகி வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சுக்கிரனும் அதே இடத்துலதான் இருக்காங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஆனா எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த ராகு கேதுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கினால் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல பாத்துட்டீங்கன்னா இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான வைகாசி மாச பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அங்கதான் இந்த மாசம் முழுவதும் இருக்கிறார். எப்பவுமே ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு கேந்திரத்தில் இருந்தாலோ தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலோ நிச்சயமாக நன்மைகள் உண்டு. தொழில் வளரப்போகுது. தொழில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலக போகுது. மேக்சிமம் அஷ்டமி நடக்குது, கேது உள்ள இருக்கிறதுனால தொழில் இல்லை. ஒண்ணு தொழில் இருந்தாலும் ஓடல. தொழில் பண்ற இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. வேலைக்கு போனாலும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதே போல வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள் வருது. பிசினஸ் டெவலப் பண்ண முடியல அப்படின்னு நலிவடைந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது இப்ப சிம்மத்துக்கு நடக்கணும். இதுதான் அஷ்டமி நடக்கும். இல்ல தொழிலை விட்டு போயிடலாமா, நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது, வேற தொழில் ஏதாவது எடுத்து பண்ணலாமா, ஒரு ப்ராஜெக்ட் புதுசா வருது, அதை எடுக்கிறதுக்கே பயமா இருக்குது, ஏதாவது ஃபிளாப் ஆயிருமா முதல் நடந்த மாதிரி அப்படிங்கிறது எல்லாமே இப்ப சிம்மத்துக்கு யோசனைகள் நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது சிம்மத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தொழில் வளரப்போகுது. தொழில் இருந்த சங்கடங்கள் குறைய போகுது. தொழில் மூலமாக ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. அடுத்தது புதன் 15ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 10ஆம் வீட்டுல லக்னாதிபதி, அதாவது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய சேர்ந்து இருக்கார். அப்ப 2ஆம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களோட இருக்கார். அப்ப இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் பெரும் பணம் வரும். நல்ல சம்பாத்தியம் உண்டு. படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகள், படிப்புக்குண்டான ஒரு நல்ல சேலரி, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. உங்க பேச்சு மூலமாக பல சம்பாத்தியங்களும் ஒரு தொழில் மாற்றமும் நடக்க போகுது. இதே 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா புதன் போய் 11ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு வந்துருவார். லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்ப லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது சுக்கிரன் அங்க இருப்பார். ஆல்ரெடி ஒரு 10ஆம் அதிபதி அங்கதான் இருக்கிறார், 3 10 இதுல என்னன்னுட்டுன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறார். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது கடுமையா முயற்சி செய்து தொழில பெரிய லெவல்ல வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். சுபகிரகங்கள் இல்லையா, 2 பேருமே பரிவர்த்தனை யோகம் பெறுவது ரொம்ப யோகம். சிம்மத்துக்கு அது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறது லட்சுமி நாராயண யோகத்தோடு சேர்ந்து வரும் பொழுது காசு பண சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுடைய விடாமுயற்சிக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கலைகளை சிறந்து விளங்க போறீங்க. கலை சார்ந்த தொழில் எடுக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஜாக்பாட் வருமானம் வரப்போகுதுங்க. ஈஸியா சொன்னா வருமானம் பெருக போகுது, தொழில் பெருக போகுது. நலிவடைந்த தொழில் கூட மீண்டும் ஜொலிக்க போகுது. உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. இந்த மாசம் சிம்மத்துக்கு அருமையா இருக்குது. என்னதான் நம்ம அஷ்டம சனி கேது உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கோச்சாரப்படி கிரகங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம 4 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்காரு. தாய் தந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இடைஞ்சல் விலக போகுது. ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு சிம்மத்துக்கு உண்டு. இப்ப
தசாபுத்தியும் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் உண்டு, பெரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே போல பாருங்க, சுக்கிரன் 11ல நிக்கிறார், தொழில் ஸ்தானாதிபதி 11ல நிக்கிறது. தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு லாபம் வரணும் இல்லையா? அப்ப சுக்கிரனுடைய தயவு ரொம்ப உங்களுக்கு முக்கியம், புதனுடைய தயவு ரொம்ப முக்கியம். அப்போ சுக்கிரன் அங்க போய் உட்காந்துட்டாரு, அப்ப கண்டிப்பா பெரிய லாபங்கள் வரப்போகுது. ஏன்னா குரு கீழே இறங்கிட்டாரு, உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப சிம்மத்துக்கு குரு மறைந்த ஒரு யோகம். விரயங்கள் எல்லாமே தேவையில்லாத விரயங்கள், அசுப விரயங்கள், ஹாஸ்பிட்டல் செலவு இதெல்லாம் குறைஞ்சிரும். சுப விரயங்கள் நடக்கும். இந்த காலத்துல நீங்க செய்யக்கூடிய விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைக்காகத்தான் இருக்கு. அது ஒரு அசட்டாகவோ, உங்க குடும்ப நன்மைகளுக்காகவோ, உங்க குடும்பத்துல ஏதாவது சேவிங் அமௌண்ட் போடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்போ அப்படிதான் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு இங்க வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுப செலவுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். அப்ப இந்த மாசம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யோகமான மாதம். அப்ப இதுதான் நடக்க போகுது. சிம்மம் ஜொலிக்க போகுது. சிம்மம் இந்த மாதம் பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தை கண்டிப்பா இந்த குரு புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க போறாங்க. கையில கொஞ்சம் பணத்தை கொடுக்க போறாங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல மாதம். இப்ப இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் தொடங்குதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா சிம்மத்துக்கு அஷ்டமசனி நடக்கிறத கொஞ்சம் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கிறப்ப கவனம். செய்யலாமா வேண்டாமா, நேரங்காலங்கள் நல்லா இருக்குது. பட் கோச்சார ரீதியாக எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் பொழுது இருப்பதிலேயே மிகவும் பெரிய கிரகமாக கருதக்கூடிய சனியும் கேதுவும் உங்களை நோக்கி இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுடைய தொடர்பு இருக்காங்க. அப்போ அவங்களும் ஒரு பக்கம் கேம் ஆடுவாங்க. சோ அதனால ஒவ்வொரு அடியும் பார்த்து மெதுவாக எடுத்து வைப்பது என்பது ரொம்ப நல்லது. தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா ஜாதகத்துல நம்ம சொல்வதை இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், நரசிம்ம திருடிகளே சரணம்.